ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இந்த பார்ட் டைம் ஜாப் பற்றி இவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். தெரியாதவங்களுக்கு நான் இந்த பார்ட் டைம் ஜாபில் மோர் தென் 2 இயர்ஸ் முன்னாடி ஜாயின் பண்ணேன். இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த ஜாபோடைய நெக்ஸ்ட்டு பிளான் என்ன, எஸ்பிஓ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்க, எப்படி அவங்களுடைய கம்பெனியை மூவ் பண்ண போகிறாங்கன்னு பார்க்க போகிறோம். எஸ்பிஓவில் இப்போ கரண்ட் மெம்பர்ஸ் 3 lakh மெம்பர்ஸ் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஓ மொத்தம் 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று சேல்ஸ் டீம், இன்னொன்று ப்ரொமோஷன் டீம். சேல்ஸ் டீம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். கூப்பன் கோட் அப்படின்ற ஒரு ஜாபை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு 3 months ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 3 மாதத்துக்கு நீங்கள் மந்த்லி 7,000 ஒரு அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணணும். அப்படி பே பண்ணிங்க அப்படின்னா ஆஃப்டர் 3 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 7,000 8,000 கூப்பன் கோடை சேல் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து கூப்பன் கோடோட பிளான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு மாதம் கட்டினதை 3 மாதத்துக்கு அப்புறம் எடுக்கலாம். செகண்ட் மாதம் கட்டினதை அதுக்கடுத்து 3 மாதத்துக்கு அப்புறம் எடுக்க முடியும். விச் மீன்ஸ் நீங்கள் ஆகஸ்ட்டில் கட்டுறீங்க அப்படின்னா அக்டோபர், நவம்பரில் நீங்கள் ஆகஸ்ட்டில் கட்டினதுக்கான அமௌண்ட்டை எடுக்கலாம். இதுதான் வந்து கூப்பன் கோடோட பிளான். 7,000 ரூபாய் பர் மந்த்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு அக்கௌண்ட்டுக்கு. இதுக்கு யாரெல்லாம் ரெடியாக இருக்காங்களோ, யாரெல்லாம் எஸ்பிஓக்கு சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீமில் வருவீங்க. ரெண்டாவது, இல்லைப்பா என்னால் கட்ட முடியாது, என் சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்றவங்களாம் செகண்ட் டீம், விச் மீன்ஸ் ப்ரொமோஷன் டீமுக்குள்ளே வருவீங்க. ப்ரொமோஷன் டீம்னா என்னென்னா, அவங்க ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, இல்லை ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ண சொல்கிறாங்கன்னா இதை ப்ரொமோட் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. நான் வந்து ஒர்க் பண்ண ரெடி அப்படின்னு சொன்னாலே போதும். மூணாவது பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் வாங்குகிற கேட்டகரி. அதாவது நான் இது வரைக்கும் போட்ட அமௌண்ட்டு ப்ளஸ் நான் இவ்வளோ நாள் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கணும் அந்த அமௌண்ட்டு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து டிடக்ஷன் போக நீங்கள் வாங்குறது தான் ரீஃபண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ண ரெடின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, சேல்ஸ் அண்ட் ப்ரொமோஷன். அவங்களுடைய வித்ட்ரால் ப்ராசஸ் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி எனக்கு ரீஃபண்ட் வேணும்னு நிறைய பேர் மெயில் போட்டிருக்காங்க. அவங்களுடைய வித்ட்ராவிலையும் ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய ரீஃபண்டை அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. இதையும் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ரீஃபண்டுனா நான் போட்ட அமௌண்ட் 6,000 போட்டிருக்கீங்கன்னா 6,500 ப்ளஸ் அக்கௌண்ட்டில் ஒரு 1,000 ரூபாய் இருக்குன்னா 7,500 உங்களுக்கு கிடைக்கும். அதில் 20% டிடக்ஷன் போயிடும். ஓகேங்களா? இதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் ரீஃபண்ட். இவங்க தேர்ட் ஆப்ஷன். இப்போ என்ன பண்ணணும்னா எஸ்பிஓ உள்ள லாகின் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்தவொடனே ஒரு 3 ஆப்ஷன் தான் காட்டும். கூப்பன் கோடு வாங்க ரெடி, என்னால் கூப்பன் கோடு வாங்க முடியாது ஆனால் எனக்கு எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண ஆசை அப்படின்றவங்க செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன், எனக்கு எதுவுமே வேணாம், நான் போட்ட அமௌண்ட் ப்ளஸ் ஒர்க் பண்ண அமௌண்ட் இது ரெண்டுத்தையும் நான் ரீஃபண்ட் வாங்குறேன்றவங்க தேர்ட் ஆப்ஷன். நல்லா புரிஞ்சா? இதை நீங்கள் சூஸ் பண்ணணும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று சொன்னால் இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 27 ஜூலை ஆகுது. ஆனால் இப்போ வரைக்கும் 1 lakh போல் கூட ஃபுல்லாக வந்து முடியலை. ஆனால் 3 lakh மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட ஒர்க் பண்ணுறோம். அதில் நிறைய பேர் ரீஃபண்ட் அவங்கவுங்க ஒப்பீனியனை ஷேர் பண்ணுறாங்க. பட் அது பிரச்சனை இல்லை. இருக்கிற எல்லாருமே கொடுத்த டைமுக்குள்ளே கரெக்டாக ஓட் பண்ணணும். அதுதான் விஷயமே. சரிங்களா? உங்களுடைய டீமில் இங்கே இந்த வீடியோவை பார்க்குற யாராவது அவங்களோட அப்ளைனு அவங்களோட டீமில் இருக்காங்கன்னா போயிட்டு உங்கள் டவுன்லைன் கிட்ட, இந்த மாதிரி ஒரு போல் வச்சுருக்காங்க, உன்னோட ஒப்பீனியனை நீ கொடு அப்படின்னு சொல்லுங்கள். கொடுக்குறதும் கொடுக்காததும் அவங்க விருப்பம். ஏன்னா இன்றைக்கி அவர் போட்ட ஆடியோ படி பார்த்தீங்கன்னா டவுன்லைனுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலை, உங்கள் டவுன்லைன் பண்ணலை, அவங்க ஐடி தேவையில்லாமல் சஸ்பெண்ட் ஆகுது. அதே மாதிரி தெரிஞ்சுக்கோங்க, 29 வரைக்கும் இந்த ஆப்ஷன் ஓப்பனில் இருக்கும். ஆஃப்டர் 29 யாரெல்லாம் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணலையோ அவங்க எல்லாரோட ஐடியுமே சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க. சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்களோட அப்ளைனை கிட்ட காண்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் டவுன்லைன் கிட்ட சொன்னீங்களா அப்படின்ட்டு. சப்போஸ் இல்லைங்க நான் என் டவுன்லைன் கிட்ட எதுவும் சொல்லலைன்னு சொன்னீங்கன்னா மோஸ்ட் எல்லார்கிட்ட காமன் குரூப் இருக்கும், கம்யூனிட்டி இருக்கும், அதில் போல் வைங்க, போடுங்க, எவ்வளோ முடியுமோ புஷ் பண்ணுங்கள். எல்லாரையுமே பண்ண வைக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, யார் சப்போர்ட் பண்ண ரெடி இல்லை, அது வந்து இந்த போல் மூலிமா தான் தெரியும். ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும், நான் 7,000 ரூபாய் கட்டி கூப்பன் கோடு வாங்குறேன், அது எப்படி சேல் பண்ணுறதுன்னு. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எஸ்பிஓலேயே ஒரு 2 லட்சம் பேர் கிட்டத்தட்ட இருக்கும். சரிங்களா? நம்மளுடைய டீம்லேயே ஒரு ப்ராடக்டை வாங்கணும் அப்படின்னா கூப்பன் கோடோட வேல்யூவே என்ன? நீங்கள் ஒரு ப்ராடக்டை வாங்குறீங்க, அதுக்கு இந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணால் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதுதான் இதோட கான்செப்ட். இப்போ வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் கூப்பன் கோடு யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நிறைய இடத்துல கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதுதான் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் லிமிட் எல்லாருக்குமே இருக்குது, நான் வாங்க போகிறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் சேல் பண்ணி கூட ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இதை எஸ்பிஓவே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு அதுக்கான டீட்டெயில்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. கூப்பன் கோடு வாங்குறவங்க அதை பற்றி யோசிங்க. இல்லைன்றவங்க எதுனாலும் சரி, உங்களுக்கு என்ன ஆப்ஷன் தோணுதோ அதை சூஸ் பண்ணுங்கள். சப்போர்ட் ஆர் நாட் சப்போர்ட் அது உங்களுடைய தாட். ஆனால் அதை நீங்கள் வந்து
ஷேர் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப கண்டிஷனாக சொல்லியிருக்காங்க. ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணலனா ஐடி சஸ்பெண்ட் ஆகிடும். ஓகே, இப்போ வரைக்கும் சொன்ன எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல்.